வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக தான் வரக்கூடிய 7 நாட்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து உங்கள் வேலையை சிறப்பாக செஞ்சு பல வகையில் பாராட்டு பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தட தாமதம் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தில் இருந்தே பெற போகிறீங்க. குடும்ப விஷயங்களை மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் யதார்த்தமாக கூட நீங்கள் யார்கிட்டையும் பேச வேணாம். குடும்ப ரீதியாக மட்டும் சில நேரங்களில் நீங்கள் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து சிம்ம ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான். சிம்ம ராசியில மகம் பூரம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் அடங்கியிருக்குது. சிம்ம ராசி கால புருஷனோட அங்கமைப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய 2வது சர ராசி. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டு அதை மாற்றிக்க மாட்டீங்க. சிந்தனை, சொல், செயல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனுக்குடனே பலனை எதிர்பார்க்கக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். உங்கள் செயல்களில் வீரம் வேகம் இருக்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் நல்லது கெட்டதை யோசிக்காமல் நீங்கள் செஞ்சிருவீங்க. பொதுவாகவே சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டீங்கன்னே சொல்லலாம். இதனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனால் அதில் பின்வாங்காததுனால நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியதாக அமைஞ்சிடும். நீங்கள் பேசுகிறப்ப சரி, உங்களுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். முன்கோபங்கிறது உங்களுக்கு அதிகம்தான். இருந்தாலும் அனாவசியமான கோபப்பட மாட்டீங்க. பெரும்பாலும் நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதை சரியாக அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் சூதுவாது தெரியாமல் எல்லாரையும் நம்பி ஏமாந்துறது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு. தற்புகழ்ச்சி மட்டும் உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புறதை விட்டுருங்க. தற்புகழ்ச்சி புகழ்ந்து பேசுகிறவங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கி தள்ளுறது தான் நல்லது. எப்பயுமே சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் குறைகளை சுட்டி காட்டக்கூடியவங்களை உங்கள் பக்கத்தில் வச்சுருக்க பாருங்கள். இதனால் உங்கள் வாழ்வுங்கிறது மேன்மையடையும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வர்ற சண்டையை 2ல் 1 பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு சார்ந்துக்கு அதிபதியாக புதன் வரதால பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்வில் குறைவில்லைன்னு சொல்லலாம். கையில் ஏதாவது ஒரு வகையில் பணங்கிறது உங்கள் கையில் புழங்கும். புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதால யோசிச்ச அந்த கணமே மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த பழிச்சுடுன்னு சொல்லுவீங்க. உங்கள் ராசி அதிபதி சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குறதால நீங்கள் எப்போதுமே அந்த அக்னி தலங்கள், அதாவது அக்னிக்கு நிகராக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் நீங்கள் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு. குழந்து விட்டு அக்னியா கருணையின் பொருட்டு இங்கு மலையா குளிர்ந்திருக்கிறாரு அந்த அருணாச்சலேஸ்வரர். சிவனை மலையாகவும் மலையை சிவனாக இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்வில் ஒரு ஏற்றம்ங்கிறது தொடர்ந்து ஏற்படும். ஏமாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லலாம். சிறப்பான எதிர்காலம் அமைய சிம்ம ராசி அன்புகள் எப்போதும் நீங்கள் இந்த ஜோதி வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்லது. அதே மாதிரி குறிப்பாக இந்த 7 நாட்களும் சிம்மராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, இது வரைக்குமே சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நிலையான தன்மைங்கிறது ஏற்பட்டிருக்காது. மன ரீதியாக அடிக்கடி குழப்பம், மனசஞ்சலம், குடும்ப வகையில் கூட அடிக்கடி சண்டை சச்சரவுன்னு நீங்கள் தொடர்ந்துருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சொல்கிறத யாருமே நம்ப முடியாத சூழ்நிலை தான் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடை ஏற்படுத்தா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயங்களில் சண்டை ஏற்படுத்தா இருந்தாலும் உங்களுக்கு பக்கபலமாக யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் மனசை யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு வருத்தம் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இனி தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆன்மீக பலம் பெருகக்கூடிய வாரம். ராசி அதிபதி சூரியனோட ஆட்சி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம், மனசில் நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக போகுது. முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டுப்படுத்த நீங்கள் இந்த காலத்தில் முயற்சி செய்வீங்க. தொடர்ந்து தியானம், மூச்சு பயிற்சி, இதில் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வியாபாரம் பெருகக்கூடிய வாய்ப்பு. புதிய தொழில் விஷயம், புதிய தொழில் ஒப்பந்தம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். அதே மாதிரி வேலை ரீதியாக கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் விரைந்து செயல்பட போகிறீங்க. இதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்குன்னு சொல்லலாம். புதுசாக சொத்து வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கைக்கூடி வரும். சொத்துக்களுடைய பராமரிப்பு செலவு மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உண்டான சுப காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சில தம்பதிகளுக்கு தொழில் உத்தியோக விஷயமா பிரிஞ்சு வாழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி தம்பதிகள் விட்டு கொடுத்து சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக சிறப்படையக்கூடியதாக இருந்தாலும் சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குடும்ப ரீதியாக சண்டை சத்திரம் மட்டும் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம்.
வக்கர சனியோட பாதிப்பு இருக்கிறதால கொஞ்சம் சின்ன சின்ன சோர்வு, அசதி, அலுப்புங்கிறது உங்கள் மனசுலையும் சரி உடம்புலையும் சரி அப்பப்போ இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க, அதை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல வரன் கூடி வரக்கூடிய நேரம், சிறந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு, அதுவும் அந்தஸ்தில் உயர்ந்தவங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அஷ்டம ஸ்தானத்தில் ராகு நிற்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு முக்கிய பணி எல்லாமே நீங்கள் இந்த காலத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்றவங்க கிட்ட நம்பி நீங்கள் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலுமே நீங்களே முன்னே நின்று செய்ய பாருங்கள். குடும்பத்தில் தொடர்ந்து நீங்கள் சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் பச்சை கற்பூரத்தை அபிஷேகம் செஞ்சு விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்ங்கிறது நீங்கும். ஒரு படிப்படியான முன்னேற்றங்கிறது ஏற்படும். குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு தொடர்ந்து நீங்கள் வில்வெளையால் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது நல்லது. பித்தர்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அதனால குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு எல்லாமே மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். வேலை ரீதியாக, குடும்ப ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக இந்த 7 நாட்களுக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த தடையாக இருந்தாலும் தகர்த்தெறியக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் சூரியன் பொறுத்த வரைக்குமே தனவாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறதால பணவரத்தை அதிகரிக்க வைப்பாங்க. மனசில் உற்சாகங்கிறது பிறக்கும். தடைப்பட்ட விஷயத்தில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கி சாதகமான பலன் கிடைக்கும். எதுலையுமே நீங்கள் இந்த காலத்தில் தயக்கம் காட்ட மாட்டீங்கன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு அதிலிருந்து நிறைய பாடங்களை நீங்கள் கற்றிருப்பீங்க. அதனால் இந்த காலத்தில் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறீங்க. ரொம்ப நாளாகவே தடைப்பட்ட காரியம் எல்லாமே இனி வேகெடுக்கும். சில நேரங்களில் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலுமே ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதுவாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக எதில் ஈடுபடாமல் கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல ஆலோசகரோட ஆலோசனை பெற்று செய்யுங்க. இதனால நன்மை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இனிதான் உங்களுக்கு சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சேமிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். வாடிக்கையாளருடைய வரவை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் சிறப்படை போகுது. நிதி பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்புன்னே சொல்லலாம். எதையுமே நீங்கள் குழப்பத்தோடைய செய்யறதை தவிர்த்துட்டு வாங்க. எந்த ஒரு குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் தெளிவான முடிவு எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி சக ஊழியர்களாக இருக்கட்டும், கூட பழகக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வர பாருங்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த சிக்கல் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இப்போ சின்ன சின்ன சண்டை, மன ரீதியான மனஸ்தாபங்கிறது இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட தொடர்ந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி சகோதர ரீதியாக மட்டும் இப்போ கருத்து வேற்றுமை உண்டாக வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க எதுலேயுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செஞ்சு முடிக்க போகிறீங்க. இதனால் பலருடைய பாராட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மனசில் துணிச்சல் ஏற்படும். கடனை பொறுத்த வரைக்குமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னே சொல்லலாம். முக்கிய வேலைகளில் மட்டும் சில நேரம் தாமதம் ஏற்பட்டாலுமே தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். வீணான பிரச்சனை கண்டா மட்டும் இந்த காலத்தில் ஒதுங்கி போகிறது தான் நல்லது. தொடர்ந்து முன்னேற்றம் காணணும்னா கூடுதல் உழைக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கிறதால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான். அதே மாதிரி ஒரு சில காரியங்களை அவசர முடிவு எடுக்கிறத தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே தொடர்ந்து ஒரு முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால அவங்க மூலமாக உதவி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்க இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக தான் இருக்குது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரம். தெய்வ அனுகூலங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. பொருளாதார வளத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்படையக்கூடிய வாய்ப்பு தான். காரிய அனுகூலங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். செல்வாக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை தடர்ந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து ஒரு மனசாவை நீங்கக்கூடிய வாய்ப்பு. சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாமல் போகக்கூடிய இருந்தாலும் தொடர்ந்து தெய்வ நம்பிக்கை மனசில் இருக்கிறதால எதுவுமே சுபமாக அடுத்து வரக்கூடிய காலங்களில் நிகழும். உத்தியோக ரீதியாக தொடர்ந்து கொஞ்சம் நீங்கள் சிரமத்தை எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். கடின உழைப்பையும் கொஞ்சம் முழு கவனத்தையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பண வரவு கிடைக்கும். உத்திரம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்கள். தொடர்ந்து முன்னேற்ற பாதைங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. பண வரவு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு மனசில் ஒரு ஆர்வம் பிறக்கும்.
தொடர்ந்து ஒரு குறைந்த முதலீட்டிலாவது தொழில் தொடங்கலாம்னு நினைப்பீங்க. அதற்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. கூடவே கால பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.